தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ஐஐடியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகார் குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. ஐஐடியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. நடந்து வரக்கூடிய வழியிலே தலைமுடியை பிடித்து புட்கோர்ட் ஊழியர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. ஐஐடி கல்லூரி விடுதியில் இருந்து நடந்து வந்த மாணவியை உருட்டுக்கட்டையை காண்பித்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த புட்கோர்ட் ஊழியர் பற்றின அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். நாளுக்கு நாள் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சென்னை ஐஐடியில் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் காவல்துறையுடைய விசாரணை குறித்தான விவரங்கள் ராம்குமார். நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து அதன் எதிரில் உள்ள ஐஐடியிலும் இந்த பாலியல் தொல்லை நடந்தேறி இருக்கிறது. இந்த அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் நேற்று இரவு இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் எதிரே உள்ள ஐஐடி வளாகத்தில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவியான அவர் அதே கல்லூரி வளாகத்தில் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வருகிறார். நேற்று இரவு 7:30 மணி அளவில் அந்த கல்லூரி வளாகத்தில் நடந்து கொண்டிருந்த போது மர்ம நபர் கையில் கட்டையுடன் இந்த மாணவி மீது பாய்ந்திருக்கிறார். மாணவியின் முடியை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றிருக்கிறார். அப்போது அங்கு இருந்த காவலாளிகளிடம் அந்த மாணவி போய் கதறி கூறியதால் இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த போது அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதே ஐஐடி வளாகத்தில் இருக்கக்கூடிய புட்கோர்ட்டில் பணிபுரிந்து வருவதும் வட மாநிலத்தை சேர்ந்த ரோஷன் குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் நேற்று வேலைக்கு செல்லாமல் விடுமுறை என கூறிவிட்டு அந்த கல்லூரி வளாகத்தில் சுற்றி தெரிந்திருக்கிறார். அப்போது தனியாக வந்த இந்த மாணவியை பிடித்து பாலியல் தொல்லை கொடுத்ததால் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரோஷன் குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஐஐடி வளாகம் என்பது பிரம்மாண்டமாக பெரிய இடமாக உள்ளது. எப்போதுமே காலியாக இருக்கக்கூடிய இடம். மாணவிகள் இரவு நேரத்திலும் சர்வசாதாரணமாக நடப்பதை வாடிக்கையாக இருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி தான் இந்த புட்கோர்ட்டில் பணிபுரிந்து வரும் அந்த ரோஷன் குமார் இந்த மாணவியை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இது போல பல முறை இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சூர்யா. சென்னை ஐஐடியில் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.